ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அது எடுங்க, குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு எக்ஸாம் டைமில் அவங்க படித்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக இது பூஜை முடிச்சிட்டோம். இது சொல்லிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டே பண்ணால் இது வேலை செய்யாதுன்னா குழந்தைங்களோட படிப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இது செய்யறதுக்கு என்னென்னலாம் வேணும்னா, ஒரு தாம்பழத்தட்டு, ஒரு தலவாழை இலை, கொஞ்சம் நல்லா கிட்ட காட்டுமோ, தலவாழை இலை, அதில் அட்சதை உங்களுக்கு தெரியும் இல்லையா, பச்சரிசியில் தான் அந்த மஞ்சள் பிடிச்சி இது பண்ணோம் இல்லையா, அது ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வேலை முடிச்சிட்டோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு என்ன பண்ணோன்னா, புதன்கிழமை வளர்பிறை இருக்கிற புதன்கிழமையும் பண்ணலாம், தேய்பிறை இருக்கிற புதன்கிழமையும் பண்ணலாம். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பண்ணோம். இப்போ டைம் வந்து 6:50. நாங்கள் இதை முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்களால் பண்ண முடிஞ்சது. ஸோ இவங்க 3 பேர் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. ஒரு 80 பண்ணியிருக்கிறோம். 80 தானே சார்? 80 இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் விஷயம். என்ன பண்ணுறோன்னா, ஒரு இதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அட்சதை, தலவாழையில் ஒரு தாம்பழத்தட்டு, நம்ம ஆஸ்டான அனுஷ்டாரங்கள், அதாவது சுத்தபத்தமாக இருக்கணும். முதல் நாள் வந்து தீட்டு பற்றக்கூடாது, நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வெள்ளை பேப்பரு, பச்சை கலர் பேனா, அப்புறம் சந்தன அக்தர் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம், நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணும் போதும் விளக்கு கண்டிப்பாக ஏற்றிருக்கணும். விளக்கு எரியுது பாருங்கள், இதை காட்டுமா தெரியுது. முதல்ல விளக்கு ஏற்றிருக்கணும், ஊதுவத்தி ஏற்றிருக்கணும். ஊதுவத்தி இருக்குது. அப்புறம் முக்கியமாக இதுக்கு சாம்பிராணி தூபம் வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம், இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இதுதான் எந்திரம். இந்த எந்திரத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்கம்மா, கிட்ட ஓரளவுக்கு தெரியுதா? ஸோ இது மாதிரி 16 கட்டங்கள் வர மாதிரி பச்சை கலர் பேனால் தான் எழுதணும். இதான் இந்த எந்திரம். என்ன பார்த்துக்கோங்க. இதை பார்க்குறவங்க எல்லாம் செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியாது. விநாயகர், அகத்தியர் உபாசனை பண்ணாத யாருமே இதை வந்து பண்ண முடியாது. இந்த எந்திரத்தில் எழுதினாலும் பிள்ளைங்களுக்கு வேலை செய்யாது. சரி, இப்போ இது வந்து புதன்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இப்போ நாங்கள் உட்காந்துருக்கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பிளைவுட்டில் வச்சு பண்ணக்கூடாது. நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். அவர் வச்சு அதை எடுத்து காட்டுங்க. இது வந்து ஒரிஜினல் மாம்பழகை. இந்த மாம்பழகை மேலே வச்சு தான் நாங்கள் எழுதணும். இதில் எழுதலை. இவங்களுக்கு என்ன கேளுங்க, ஏன்னா இது இப்போ இது கடைசியாக காட்டுறதுக்காக வச்சுக்கிறோம். இதை வந்து ஸ்கேல் பென்சில் வச்சு இது மாதிரி 16 கட்டம் போட்டுட்டு இந்த எந்திரத்தை எழுதுறோம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒவ்வொன்றுலையுமே அந்த சந்தன அக்தரை இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இதில் எல்லாத்துலேயுமே இந்த 80லையுமே பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் செஞ்சதுனால கடகடன்னு பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு இங்கே வைக்கிறோம். இது மேலே தான் வச்சோம். ஃபஸ்ட்டு எப்படியே பண்ணும், அவர் அப்படியே சொல்லுவார், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த குலதெய்வத்தை வேண்டிக்கிறது. ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை அவர் 3 வாட்டி வேண்டிக்கிறாரு. அப்புறம் அவரோட குரு வணக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய உபாசன தெய்வம். அப்புறம் அதை விட முக்கியம் கணபதி. ஓம் கங்கணபதி நம்ம விநாயகர் பெருமானை வணங்கணும். வணங்கினதுக்கு அப்புறம் அவருடைய உபாசன தெய்வம். அவர் வந்து விநாயகர் உபாசனை பண்ணியிருக்காரு, ஜக்கம்மா உபாசனை பண்ணியிருக்காரு, காளி பண்ணியிருக்காரு, அகத்தியர் உபாசனை பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அந்த சாமிங்கிட்ட கேட்டுட்டு சரஸ்வதி தேவியை மனசில் ஒரு செகண்ட் நினச்சிட்டு அது கொடுங்க. ஸோ என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் என்ன பண்ணோன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறோம். எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நாங்கள் உருவேத்திட மாலை. அவர் ருத்ராட்ச மாலை வச்சுருக்காரு. இப்போ நம்ம உபாசனை பண்ணும்போது உள்பக்கமாக பண்ணோம், மந்திர சக்தி நம்மளுக்கு வர்றதுக்கு. இப்போ வெளிப்பக்கமாக பண்ணோம். ஏன் அப்படின்னா, அந்த எந்திரத்துக்கு நாங்கள் 3 பேர் பண்ணோம். இப்போ அந்த அம்மா வந்து அங்கேருந்து வீடியோ எடுக்கிறதுனால அவங்க காட்ட முடியல. இங்கே வச்சுக்கிறோம். மந்திரம் தான், ஓம் ஷாம் நமக. இந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லணும். இப்போ நாங்கள் 3 பேருமே சொல்லும் போது 3 × 108 நிறைய உருவேறதுக்கு ஏறும். அப்போ பிள்ளைங்க வந்து வாழ்க்கையில் நல்லா படித்து நல்ல இடத்துக்கு போவாங்க. ஸோ இதான் விஷயம். இப்படி கையை இப்படி வச்சுக்கிற இந்த முத்திரையில் ஓம் ஷாம் நமக. இது நான் சொல்ல வாயில சத்தமாக சொல்லக்கூடாது, இது மனசுக்குள்ளே சொல்லணும். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். எந்த சிந்தனைகளும் மாறக்கூடாது. இது மாதிரி ஒரு 108 வாட்டி சொல்கிறோம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இது உருவேறிச்சு. சொல்லி இது முடிச்சதுக்கு அப்புறமா எப்போ எது சொல்லி முடித்தாலும் திரும்ப என்ன பண்ணுறோம், அதுக்கு நீங்களே காட்டுங்கய்யா, நன்றியை சொல்கிறோம். அந்த சாமிங்களை நம்ம கூப்பிட்டுட்டோம், அந்த மந்திர உருவேற்றிட்டோம், அது ஏறிடுச்சு. அதே கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லி அவங்களை வழி அனுப்பணும். இல்லைனாக்கா அவங்க கோச்சிப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வரவங்களை எப்படி வரவேற்கிறோமோ அதே மாதிரி போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி இதுவுமே சொல்லி முடிக்கணும். இல்லைன்னா கடவுள் குத்தம் வந்துடும். முடிச்சதுக்கப்புறம் வச்சிடறோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா,
லேமினேஷன் பண்ணிக்கணும். இல்லை இதை தாயத்தில் போட்டுக்கலாம். இது இவ்வளோ பெருசு தாயத்து போட முடியாது, குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை லேமினேஷன் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு என்ன செய்ய சொல்லணும் அப்படின்னா, இதை அவங்களுடைய ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கலாம் பத்திரமா. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் எதுவுமே இல்லை, இதை ஜஸ்ட் பார்த்தா போதுமானது. ஸோ இது நல்லா வேலை செய்யும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்காக ஒரு யாகம் வளர்த்து அவங்களுக்கு இதை இலவசமாக கொடுக்கறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியான இன்னொரு விஷயமும் இருக்குது சார். அந்த மட்டும் அங்கே அந்த தாமரை இது இருக்குல்ல, அது கொண்டு வாங்களேன். அதை நம்ம அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கணும். வருதா சரி, பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 80 பண்ணியிருக்கோம். இதோடைய கான்செப்டை பற்றி நான் வீடியோவில் போட்டோம் நம்மளோட யூடியூப் சேனலில், குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்தாமரையோட படம். இது வந்து சரஸ்வதி இதில் குடி கொண்டு இருப்பா. இது வந்து பிள்ளைங்க வந்து நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு உத்து பார்க்கணும், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு படுக்கணும். இது ஒரு மந்திரம் கொடுத்துருப்போம். இது நல்லா படிக்கணும், படிக்காத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னாக்கா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 32 வாட்டி சொல்லணும். இதுவுமே நம்ம இலவசமாக தான் கொடுக்குறது. 2 இருந்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் எப்படிலாம் படிக்கணுன்றதை பற்றி அந்த யாகத்துக்கு வரவங்களுக்கு வந்து நம்ம இலவசமாக சொல்லித்தரோம். விருப்பம் இருக்கிற நீங்களும் வந்து பயன்பெற்றுக்கலாம்ப்பா. சரிங்களா? நன்றி, வணக்கம்.